படம் ப்ரோ, செம ஃபீல் குட் மூவி. நல்ல வேலை, சரியான படம் ப்ரோ. பிஆர் எப்பவுமே மாசு ப்ரோ. ப்ரோ படம் பாருங்க ப்ரோ, உங்களுக்கு தெரியும். படம் வந்து கதை பார்த்தா தெரியும். ஸ்டோரியா ப்ரோ, அது எப்படி ஒரு ஃபோன் வச்சு தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. எப்படி சொல்றது தெரியல. மாடர்ன் டெக்னாலஜி 2040 ல இருக்குடா. பார்க்கலாம், வந்து பார்க்கலாம் ப்ரோ. படம் பெரியான படம் ப்ரோ. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பழைய சாங்ஸ், போட்ட சாங்ஸ் இதை ரிப்பீட் பண்றாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பரா சிஜிலாம் செம்மையா பண்ணிருக்காங்க. படம் லேட் ஆனது, சிஜி வந்து சொல்லி லேட் ஆச்சு. அதுக்காக ஒர்க் ப்ரோ, எந்த குறையுமே இல்லை. நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பரா இருந்தது. ஜென்சியை டார்கெட் பண்ணி எடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டோரிலாம் சொல்லியிருக்காங்க. படத்துல ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ஃபோன் அளவா யூஸ் பண்ணுங்க, இந்த டேட்டிங் ஆப்ஸ்லாம் கொஞ்சம் அளவா யூஸ் பண்ணுங்கன்னு. டைரக்ஷன் சூப்பரா இருந்தது. பிரதீப் ஆக்டிங் மட்டும் கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணி தான் நல்லா இருந்தது. கண்டிப்பா அடிக்கும். அதுக்கு மேல அடிக்குமான்னு தெரியல, பட் 100 கோடி கன்ஃபார்ம் வச்சிருக்கோம். ஃபுல்லாவே லவ் போர்ஷன் தான் படத்துல. அந்த லவ் பத்தி தான் பேசிக்கிறாங்க. அதுதான். ஓகே. விஎஃப்எக்ஸ்லாம் கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் வருது, சூப்பரா பண்ணியிருக்காங்க. மாஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு 10 மினிட்ஸ் பயங்கரமா அந்த ரோபோ வச்சு ஃபைட்லாம் இருக்கும். ஆமாமா, இல்ல ஃபியூச்சர்ல தான் செட் ஆயிருக்கு படம். நல்லா இருக்கு படம். ஆமா, அது தியேட்டர்லாம் பயங்கரமா கத்திருந்தாங்க போட்டு எல்லாரும். காமெடி ஓகே, பெருசா ஒர்க் அவுட் ஆகல, பட் நான் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. நல்லா தான் இருந்தது. மற்றபடி எல்லாமே ஓகே ப்ரோ. மியூசிக் அனிருத்லாம் போட்டு செதற விட்டாரு பங்கமா. ஆமா, அவர் எப்பயுமே பயங்கரமானாரு. இந்த 10ல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பண்ணிட்டாரு. 10க்கு ஒரு 8.5 தரலாம் ப்ரோ. பிரதீப் ஆக்டிங் தான் கொஞ்சம் யூஸ் பண்ணல, இன்னும் யூஸ் பண்ணிருக்கலாம். நல்லா இருந்துச்சு சார். நான் ஒரு பிரதீப் சாரோட தீவிரமான ஃபேன். அதனால படம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ லேட்டா வந்ததுக்கு வந்துட்டு ரீசன் வந்துட்டு ஒரு கம்பேக்கா இருக்காது. நார்மலா தான் இருந்துச்சு. நார்மல் சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரதீப் சாரோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் கூட வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. கொஞ்சம் கூட ஆக்ட் பண்ற மாதிரியே தெரியல, ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. படத்துல வந்து ஒரு சீன் கூட வந்து போர் அடிக்கல. ரொம்ப நல்ல படத்துல வந்துட்டு ஆப்பை நம்பி நம்ம இது பண்ண வேணாம். லவ் வந்துட்டு நேச்சுரலாவே வரும், ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இருக்கும், அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. எஸ்டி சூர்யா சாரோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, மேம் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நான் இதை அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் ஆக்ட் பண்ணி. ரொம்ப நல்லா இருக்காங்க. அனி சாரோட மியூசிக் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சீமா சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இப்போ நம்ம அவரை பாக்குற வியூவே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. கிளைமேக்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு சார். படம் வந்து காமெடியா போகுதா சொல்ல முடியாது, ஒரு மாதிரி நல்லா போகுது சார். காமெடி எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து லாக் எதுவுமே ஆகல, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. படம் வந்து சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நாங்க வந்துட்டு FDFS புக் பண்ணிட்டு இருந்தோம். அதை புக் பண்ணி பால்கனியில போனோம். இது படம் வந்துட்டு ரெண்டு ஆஃபும் போனதே தெரியல ப்ரோ. ஆக்சுவலி படத்தை பத்தி பேசணும்னா வந்துட்டு எஸ்ஜே சூர்யா வந்துட்டு பக்காவா நடிச்சு படத்தை அங்க போய் நிறுத்த வச்சிட்டாரு ப்ரோ. எஸ்ஜே சூர்யா தான் இங்க நல்லாவே நடிச்சிருக்காரு. அண்ட் எல்லாருமே எப்படின்னா இங்க யாருக்குமே கேமியோ மாதிரி ஒண்ணு கொடுக்கவே இல்லை. எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு சவுண்டான கேரக்டரா ஈக்குவல் ஸ்பேசிங் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு எஸ்ஜே சூர்யாக்கு அப்புறம் சொல்லணும்னா கண்டிப்பா பிரதீப்போட 4வது 100 கோடி இது இந்த ஃபிலிம். அது கன்ஃபார்ம். படத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவர் எஸ்ஜே சூர்யா, அப்புறம் சீமான் சூப்பரா நடிச்சிருந்தாரு. அது ஒரு சீன் கூட ஒரு எஸ்ஜே சூர்யா வந்து இங்கிலீஷ்ல நிறைய பேசி வந்துட்டு உனக்கு புரியுதான்னு அவர் கேட்டிருப்பாரு. அதுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு தமிழ்ல பேசி உனக்கு ஒரு மாசான ஒரு கான்வோ மாதிரி இருந்திருக்கும். அது அதான் சொல்றேன் ப்ரோ. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் பிரதீப் ஆப்வியஸ்லி ஹீரோ. சீமானும் சரி, எஸ்ஜே சூர்யாவும் சரி, கீர்த்தி ஷெட்டியும் சரி, யோகி பாபுவும் சரி, எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேசிங் வந்து கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்கு. படத்துல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் ஏஐ வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா 2040ல ஏஐ ரொம்ப டெவலப் ஆனாலும் ஹியூமன் எமோஷன்ஸை ஓவர் கம் பண்ணாதது. ஹியூமன் எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம. அதுதான் ஃபர்ஸ்ட். அதை தாண்டி தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க ப்ரோ. நல்லா தான் இருக்கு ப்ரோ. லவ் சீன்லாம் வந்துட்டு
கீர்த்தி செட்டி சூப்பரா தான் நடிச்சிருக்காங்க ப்ரோ. அவங்க வந்து ஜஸ்ட் ஹீரோயின் மாதிரி பண்ண நல்லா சூப்பரா சவுண்டா பண்ணாங்க. ஆனா இல்ல வெல் விவர்ஸ் கேரக்டர்னா எஸ்.ஏ. சூர்யா தான் ப்ரோ. எஸ்.ஏ. சூர்யா சூப்பரா பண்ணாரு ப்ரோ. ஆமா, எஸ்.ஏ. சூர்யாக்கு அந்த ஒரு ஃபேமஸ் டான்ஸ் ஒன்று நீங்க ட்ரெண்டா ஒன்று பீச்ல எப்படி ஆடுற மாதிரி ஒன்று அதை திருப்பி ஆட வச்சு சூப்பரா ஒரு அது செம சீன் சூப்பரா இருந்தது. ஐயோ, அவர் தான் ஓபன் ஃப்ரெண்ட் சூப்பரா ஒன்று பண்ணாரு ப்ரோ. அவர் அதான் சொல்றேன் ப்ரோ, அவர் ஒரு காமெடியன்னு பார்க்காம ஒரு கேரக்டரே ஒரு அப்படியே ஒதுக்கி வச்சிட்டாரு ப்ரோ. விக்னேஷ் சிவன் யோகி பாபுக்கு சூப்பரா இருந்துச்சு அந்த கேரக்டர். ஆமா, டைம் டிராவல் இல்ல ப்ரோ, டைம் டிராவல் இல்ல. 2040 இந்த தமிழ்நாடு எப்படி இருக்கும்னு காட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். டைம் டிராவல்லாம் கிடையாது. ஃபியூச்சருக்கான கண்டிப்பா ப்ரோ, ஃபியூச்சருக்கான பணமா இருக்கும். 1000 கோடி தெரியல ப்ரோ, அது போக போக தான் தெரியும். FDFSல கேக்குற கொஸ்டின்ல ரேட்டிங் வந்து 4.2 4.3 ப்ரோ. 5 4.5 10க்கு 7.5 8 ப்ரோ. படம் நல்லா ஃபேமிலி படம் மாதிரி இருக்கு, லவ் கப்புள்ஸ் படம் மாதிரி இருக்கு. டிஜிட்டல் வேர்ல்ட்லேருந்து வெளியே வந்து இப்போ ஒருத்தருக்கு பார்த்தா தான் அவங்களோட ஃபீலிங்ஸ் தெரியும், அவங்ககிட்ட பழகிற விதத்தில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் லைஃப் பார்ட்னர் அமையும். இப்போல்லாம் ஆப்லேயே எல்லாமே வந்ததுனால ஒரு திடீர்னு ஒரு ஆப்பில் அந்த பொண்ணு ஒரு வெளியே போயிடுச்சுன்னா கூட நம்மளை விட்டு போயிட்டான்ற இதில் போயிட்டு சூசைட் பண்ணி செத்துடுறாங்க நிறைய பேர் இந்த ஆப்னாலே. இந்த இன்ஸ்டாகிராம் நீங்களே இன்ஸ்டாகிராம்லாம் எவ்வளோ நடக்குது, நீங்களே பார்த்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எவ்வளோ உங்களுக்கு மீடியாஸ்லாம் வருது. அதெல்லாம் நடக்கக்கூடாது தெரியாதவங்களுக்கும் தெரிய வைக்கிறதுக்கு தான் அந்த படம் வந்து பார்க்கலாம். ஃபேக் ஐடி அதெல்லாம் ஃபேக் ஐடின்றத ஃபர்ஸ்ட் அந்த ஆன்லைன் ஐடி தான் நம்பக்கூடாது. இப்போ நான் ஒரு பொண்ணு ஃபோட்டோ வச்சுட்டு கூட வந்து நான் பேசலாம், ஆனால் அவனுக்கு தெரியாது இது பொண்ணு தான் நினச்சிப்பான். ஏமாத்திட்டு போனா நாளைக்கு அவன் தான் எங்கன்னா போய் சாவான். அல்ல நான் ஒன்று சொல்லட்டுமா, இப்போ வந்து ஒரு ஃபேக் ஐடி ஒரு மனுஷனோட எமோஷன்ஸ் எப்படி தல ஃபேக் ஐடி வந்து ஃபேக் ஐடின்ற பாருங்க. ஒரு ஆப் எப்படி ப்ரோ வந்து டிசைட் பண்ண முடியும் ஒரு மனுஷனோட எமோஷனை, ஹார்ட்டை. அது வந்து சொல்லும் ஹார்ட் ரேட்டு, பிளட் பீட்டு அவங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கும். நல்லா இந்த ஹார்ட் இவங்களுக்கு மேட்ச் ஆகுது, இதெல்லாம் சரி முடிஞ்சிச்சு எல்லாமே. அதை விட மனுஷனோட ஹார்ட் அவன் உள்ள நினைக்கிறான், என்ன ஃபீலிங்ஸ் நினைக்கான்றது எந்த ஆப்புமே சொல்ல முடியாது. அது கண்டிப்பா வரவே வராது, வந்தாலும் ரொம்ப சான்ஸ் கம்மி தல. ஓகேவா, இந்த படம் பொறுத்த வரைக்கும் நல்ல படம், நல்லா எடுத்திருக்காங்க, டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. எஜேஸ்வரி ஆக்டிங் சூப்பரு, பிரதீப் ஆக்டிங் சூப்பரு, நல்லா பண்ணியிருக்காங்க படம். அப்புறம் சீமானாரும் வந்திருக்காரு. நிறைய பேர் கேட்டேன் ஏன் வந்திருக்காருன்னா காமெடியை நான் குறைதான், அதனால உள்ள ஃப்ரெண்டா நடிகை அவர் வந்தாதான் காமெடியாவே இருக்குது. எல்லாருமே சொன்னா எல்லாம் சிரிச்சுன்னு தான் இருந்தாங்க. அதுக்காக ஒரு காமெடி எனக்காக எடுத்துட்டு வந்தாங்களான்னு தெரியல. நல்லா இருக்கு, வந்து பார்க்கலாம். அவர் எல்லா பாட்டிலையும் அவர் காமெடினால அவர் தான் அவங்களுக்கே தெரியும். நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. அவர் முக்கியமான ரோலாகவும் பண்ணியிருக்காரு, அதுல ஃபுல்லாவே கூடவே தான் இருக்காரு. அவர் சொல்றதும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம். அவரும் அந்த எப்படி ஹீரோனி கூட இருந்து ஓப்பன் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஒரு வேர்டை அவர் யூஸ் பண்ணுவார். நீங்க வந்து படத்தை பாருங்க, உங்களுக்கு தெரியும் அந்த மீனிங். ஓப்பன் ஃப்ரெண்ட்ஷிப் மீனிங் என்னது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அது எல்லாமே சொல்லுவார். புரியல, பிரதீப் படம்னாலே லவ் தான், எந்த அளவுக்குன்னா சந்தேகம் இல்லை, ஃபுல்லாவே லவ் தான். அந்த லவ் காமிக்கிற விதம் நல்லா இருந்துச்சு. அவர் 3 படத்துல நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த காமிக்கிற விதம் இதுலயும் நல்லா இருக்கு. லவ் காமிக்கிற விதம் வந்து பார்க்கலாம். ஆமா, யூஸ் பண்ணாம இருக்கணும்னு தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. யூஸ் பண்ணாம இருக்கணும், நாம என்ன பண்ணணும் அதுக்குன்னு தனியா ஒரு வேர்ல்டு மாதிரி வச்சிருக்காரு. அந்த இடத்துல வந்து இப்ப அவங்க போன் அலோட கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப எல்லாம் ஒன்னா பேசி இருக்கும் போது போனே வேணான்ற மைண்ட் செட் எடுத்துட்டு வராங்க. அதெல்லாம் படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். அந்த யூஸ் பண்ணாம நம்மளால எப்படி இருக்க முடியும் அதை காமிக்கிறாங்க அந்த படத்துல. அதை வந்து நேர்ல பாருங்க. டைம் டிராவல்லாம் இல்ல, அந்த மாதிரிலாம் 2040 அதுல மென்ஷன் ஆயிருக்கும் அந்த படத்துல. ஃபியூச்சர் படத்தை தான் இப்ப எடுத்துருப்பாங்க. 2040 தான் நடக்கும் தான் போட்டிருக்காங்க. இப்ப நீங்க வந்து பாருங்க, நல்லா எடுத்திருக்கா ப்ரோ. எல்லாரும் பாக்குற மாதிரி எடுத்திருக்காரு. ஃபேமிலியாவும் பார்க்கலாம். மெயினா நிறைய பேர் ஃபேமிலி ஒரு படம் லவ்வா இருக்கும், ஃபேமிலியா வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்க. இது ஃபேமிலியாவும் பார்க்கலாம், லவ்வாவும் பார்க்கலாம். வந்து நீங்க நேர்ல பார்த்தா உங்களுக்கு எல்லா கிட்ஸுக்கும் அதுல சம்மந்தம் நல்லா இருக்கும், பார்க்கலாம். எல்லா கிட்ஸும் ஈக்குவலா இருக்கும். அடிக்கும் ப்ரோ. 1000 கோடின்றது தளபதி படம் சொன்னீங்கன்னா அடிக்கும், நான் தைரியமா சொல்லுவேன். அவருக்கு இருக்க மவுசுக்கு அடிக்கும். ஒரு 500 கோடியாச்சும் அடிக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க இதுலயே அவர் கேரக்டரே லவ்வா தான் வச்சுதான் போல. எல்லா படத்துலயும் லவ்வா தான் பண்றாங்க, இதுலயும் லவ்வா தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஞ்சம் எத்தனை வந்தா நல்லா இருக்கும், லவ் இல்லாம வேற எத்தனை வந்தா. இதுலயுமே அந்த ஃப்ரெண்டா அவங்க போனாடி டியூட் படத்துல நீங்க பார்த்த மாதிரி தான் இருக்கும். கூட இருக்கவங்களே அவங்க லவ் பண்ணுவாங்க. இதே படத்தாலே தான் பிரதீப் கூட இருக்க ஒருத்தனையில பிரதீப் லவ் பண்ணுவாங்க. அவர் தெரிஞ்சுமே அதே மாதிரி தான் பண்ணுவார். கொஞ்சம் பாட்டு போன படம் மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பாக்கலாம், ஓகே தான். அது ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பார்த்துருப்பீங்க. அது சும்மா அவர் ஆடியோ லான்ச்னாலே
வெடி மாஸ் காட்டுறாரு, இதுல நல்லா போட்டிருக்காரு. நல்லா ஒரு ஃபோக்கஸோட பார்க்கலாம். அந்த பிஜிஎம் மூட எல்லாம் நல்லா இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ. 8 தரும் ப்ரோ. படம் நல்லா இருக்குண்ணா. படத்துல குறைய சொல்ல முடியாது. இவன் தான் படத்துல குறை. அது வந்து ஹீரோயின் நல்லா இல்லையா அவனுக்கு. அது ஒரு அவனுக்கு நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. படம் சூப்பரா இருந்துச்சு. படத்துல வந்து நேச்சுரலா லவ் பண்ணும், மொபைல் பார்த்துனா லவ் பண்ண கூடாது அப்படின்றாங்க. இவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இவனுக்கு தூத்துக்குடி போனா அவனுக்கு வந்து நேச்சுரலா வந்து ரொம்ப ஃபியூச்சர் இருக்கானதா. ஆனா அவனுக்கு வந்து தூத்துக்குடி இருக்குல்ல அந்த மாதிரி வேணும்னாங்க. ஆனா படம்லாம் வந்து ரொம்ப சொல்லல அப்பெல்லாம் இல்ல. படம் வந்து ஆவரேஜ் தான். எப்போ வர ஆர்டினரி லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருந்தது. ரொம்ப எல்லாம் மூவ் ஆகல. பொறாமையில பேசுறான். 5-4 தரலாம். நான் படம் நல்ல படம் தான். நான் பாக்கலாம். ஒரு என்னைக்கு சீமான் படத்துல நல்லா வந்திருக்காரு. சூப்பர். நிஜத்துல டிஎம்கே தான். அவர் வந்து நம்ம தமிழர் எப்படி சொல்றது, நம்ம தமிழர் போன்லயே முழு கூட சொல்லிடுறாங்க. வெளி உலகத்துல வாழ்வோம். லவ் சீன்லாம் பீக்னா இது அனிருத் பிஆர்லாம் சேர்ந்து சூப்பரா பண்ணிட்டாங்க. சீன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா வந்து கதையில பாக்குறதுல எப்ப லவ் சீன் வரேன்னா பாத்தேன். அது ரீல்ஸ் போடுறதுல தப்பா நினைச்சுக்காதீங்க. பியூட்டி ரீல்ஸ் பாக்குறதுல இந்த படத்துக்கு வந்துட்டு காசு போட்டு வந்தா பியூட்டி ரீல்ஸ் பாக்குறான் பாரு. இந்த படத்தை பத்தி சொன்னா ஏதோ சொல்லிட்டு இருக்கான். லவ் சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. லவ் சீன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. பர்சனலா ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நிறைய பொண்ணுங்க அந்த மாதிரி இருந்து நார்மலா பாய்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுவாங்களோ எல்லாமே காமிச்சிருந்தாங்க ப்ரோ. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப சொல்ற மாதிரி அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் நல்லா இருக்காதுன்னு நினைச்சோம் ப்ரோ. என் தம்பி தான் டிக்கெட் போட்டிருந்தான். பட் நல்லா இருந்துச்சு ப்ரோ. திடீர்னு வந்து பார்த்தோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டியூட்லாம் எனக்கு பிடிக்காது ப்ரோ. கொஞ்சம் கிரிஞ்சா இருந்துச்சு. பட் எல்ஐ கேபில எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லா சீன்ஸுமே நல்லா இருந்துச்சு. அதான் ப்ரோ சூப்பரா இருந்துச்சு. ப்ரோ படம் வந்து ஆவரேஜ் தான் ப்ரோ. எப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். கிளைமேக்ஸ் வந்து நல்லா இருக்கு ப்ரோ. பிஆர் ஆக்டிங்கும் எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு ப்ரோ. யோகி பாபுவும் ஹீரோயின் வந்து செட் ஆகாத மாதிரி இருக்கு. மற்றபடி ஸ்க்ரீன் பிளேவும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு ப்ரோ. நல்லா அது ஒட்டாத மாதிரி இருக்கு. ஸ்டோரி வைஸா ஓகே. ஸ்க்ரீன் பிளே வந்து அவர் சரியா பண்ணாத மாதிரி இருக்கு. அதான் சொல்றேன்ல, ரொம்ப ரொம்ப கிரிஞ்சா அது அப்படி இருக்கு. அது ஹீரோயின் வந்து அப்படி இருக்காங்களா இல்லை தெரியல எனக்கு. மற்றபடி ஆக்டிங்கும் மியூசிக்கும் நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கும். அவரும் நல்லா. அது வந்து டியூட் ஆஸ் யூஷுவல் வந்து டியூட் டிராகன்ல நடிச்ச மாதிரி தான் நடிச்சிருக்காரு. இதுல கொஞ்சம் வந்து கொஞ்சம் செட்டிலா தான் நடிச்சிருக்காரு. இல்ல வந்து கரெக்டா தான் நடிச்சிருக்காரு. ஆர்டிபிஷியலா இல்ல, அதே மாதிரி தான் டியூட்ல பார்த்தது அப்படியே தான் நடிச்சிருக்காரு. வேற எதுவும் இல்லை. அவர் வந்து நம்ம வந்து மாநாட்டுல பார்த்தோம்ல அந்த மாதிரி அதுல வந்து எப்படி நடிச்சிருக்காரு. கொஞ்சம் அந்த சிம்புவோட ஆக்டிங் அதுல எப்படி நடிச்சிருந்தாரு அதே இதுல எப்படி நடிச்சிருக்காரு. வில்லனிசம் இருக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப வந்து பயமுறுத்துற மாதிரிலாம் இல்லை. அதான் சொன்னல, சீமானு யோகி பாபு அவங்கலாம் வந்து சரியா ஒட்டாத மாதிரி தான் இருக்கு. ஹீரோயினும் அப்படிதான் இருக்கும். வேணா வந்து மம்மிதாவை போட்டிருக்கலாம். ஏன்னா வந்து பொன்னாட்டி டியூட்ல கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் கொஞ்சம் அதிகம். இதுல வந்து அவங்க ரொம்ப ஒட்டாத மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதா இல்லை வந்து மற்றவங்களுக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. அதுதான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஆப் வந்து ஏஐ ரோபோட்டிக்ஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் நம்மளை எப்படி டாமினேட் பண்ணுது, நம்ம அதுல வந்து கீழே விழாம நம்மளாவே இருக்கணும். லவ் வந்து நம்ம தான் பண்ணணும், ஆப் மூலியமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொல்ல வராங்க. அதுவும் நல்லா தான் இருக்கு. அவர் காமெடி பண்ணல. அவர் வந்து சும்மா வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்காரு. காமெடி ஆயிருக்கு. ஏன்னா வந்து நிறைய இதுல வந்து மீம் மெட்டீரியலா நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த எஸ்ஜே சூர்யா வந்து நியூல ஆடுவார்ல அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் அதான் நான் சொல்றேன்ல, மியூசிக்லாம் நல்லா இருக்கு. எது நெகட்டிவ்னா இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. ரொம்ப ஒட்டாத மாதிரி இருக்கு. அதான் நான் சொல்றேன். வேற எதுவும் அந்த பாட்டு நீங்க வந்து அதுல யூடியூப்ல பாத்துக்கலாம் ப்ரோ. ஏன்னா அது யூடியூப்ல இருக்கிறது அப்படியே வந்து தியேட்டர்ல இருக்குது.
அதனால இங்க பாக்குறத நம்ம வந்து அந்த சவுண்ட் குவாலிட்டியில வேணா பார்க்கலாம், தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். இல்ல அந்த பாட்டுலாம் ஓஜி ப்ரோ. அப்படி சொல்ல, யூடியூப்ல இருக்கிறது தான் இங்க இருக்கு, அதாவது டிஃப்ரெண்டா இல்ல. இப்ப அதுல வந்து லிரிக் வீடியோ காமிக்க மாட்டாங்க, ஃபுல் வீடியோ காமிச்சிருவாங்க. அதனால இதுல அப்படியே இருக்கு. அதனால டக்குன்னு பார்க்கும்போது போர் அடிக்குதுன்னு ஃபீல் ஆகுது. ஆனா பாட்டு அது ஓஜி ப்ரோ, சீரியஸா அந்த பாட்டு நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கு, அவரும் வந்து நல்லா தான் பாடி, அவருக்கு செட் ஆகிற மாதிரி தான் இருக்கு ப்ரோ. கிளைமேக்ஸ் தான் ப்ரோ இங்க, அதாவது நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த அடாவடி சாங்கோட சேர்த்து நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைட் சீனும் நல்லா தான் இருக்கு ப்ரோ. படம் அதாவது சொன்னேன், டீசென்ட் இல்லை ஆவரேஜ், அபவ் ஆவரேஜ் அந்த அளவு சொல்லலாம். பாட்டுக்குலாம் அவங்க லீடு கொடுக்கல ப்ரோ, சும்மா அவங்க வந்து மெசேஜ் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஃபியூச்சர் வந்து அதான் வந்து விஎஃப்எக்ஸ், அந்த சிஜிஐ எல்லாமே வந்து கரெக்டாக. இப்போ வந்து அவங்க வந்து 2022 தான் இது பண்ணாங்க, அவங்க தான் சொன்னாங்க. அதுலேருந்து இப்போ வந்து படம் இதாக இருக்கு. அதுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான படம். கேட்கல? ஆமா, அதாவது ஸ்க்ரீன் பிளே நல்லா எழுதிருக்கலாம், ஸ்டோரி ஓகே, அவர் எடுத்துக்கிட்ட ஸ்டோரி ஓகே, ஸ்க்ரீன் பிளே மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்.